Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரால 3.1ல 4th சம் பார்க்க போறோம். இந்த சம் அப்படியே ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ அதனால பாதி பாதியா படிக்கிறோம். ஓகேவா? The sum of the digits of a 3-digit number is 11 அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 3-digit நம்பருக்கு 3-digit நம்பர்னா 100ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரு 101 ஒரு டிஜிட் இருக்குன்னா இதோட sum of the digit என்னன்னு சொல்லுவோம்? 1 plus 0 plus 1 which is equal to 2. அதாவது அதுக்குள்ள இருக்கிற டிஜிட்ஸோட சம்மத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சம் ஆஃப் தி டிஜிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கான், அதோட சம் ஆஃப் தி டிஜிட் என்னவா இருக்குமா, 11ஆ இருக்குமா. அந்த 3 டிஜிட் எந்த நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட், இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட் then the new number is 46 more than 5 times the former number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட். இப்போ டிஜிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிறத இங்க கொண்டு வரணும், ஃபர்ஸ்டா இருக்கிறது கடைசியா போயிடும், சென்டர்ல இருக்கிறது சென்டர்ல தான் இருக்கும். ஆனா நான் இந்த எக்ஸ் இசட்டி வச்சுமே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதை ரிவர்ஸ் பண்றேன் நீங்க சொல்ற மாதிரியே. ஸோ இசட் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இது ரெண்டு ஒன்று தானடா. 1 plus 2 plus 3யும் 3 plus 2 plus 1ம் ஒன்று தான். இதுக்கும் 6th ஆன்சர் வரப்போது, இதுக்கும் 6th ஆன்சர் வருது. வேற எப்படி மேம் பண்றது அப்படின்னா, டிஜிட்டை ஃபுல்லா ரிவர்ஸ் பண்ணாம அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட சேர்த்து ரிவர்ஸ் பண்றது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வேல்யூவோட சேர்த்து ரிவர்ஸ் பண்றது அப்படின்னா, நார்மலா ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்குன்னா அதை எப்படி எழுதுவோம், 100x plus 10y plus z. இதுதான் என்னது, அந்த நார்மல் நம்பரோட ஃபார்மேட். இப்போ நான் 101 ஒரு நம்பர் சொன்னேன். அந்த 101ல 1 அப்படிங்கிறது 100 டிஜிட்ல இருக்கு, 0 அப்படிங்கிறது 10th டிஜிட்ல இருக்கு, 1 அப்படிங்கிறது 1st டிஜிட்ல இருக்கு. கரெக்டா? அதை வச்சுதான் நான் இந்த ஃபார்மேஷன் போட்டிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதை இப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அதை எடுக்கிறோன்னு சொல்லணும். இப்போ இதை ஃபார்மேட்டை வந்து நம்ம தலைகீழா மாத்தலாம். தலைகீழா மாத்துறப்ப 100 மாறுமா? 100 மாறாது. அப்போ என்ன பண்ணுறோம், இசட்டை முன்னாடி கொண்டு வரோம். இசட்டு ஒய்யு எக்ஸு ஃபர்ஸ்ட்டை லாஸ்ட்டு கொண்டு போகிறோம், லாஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஒய் அப்படியே தான் இருப்பான், அவன் மாற மாட்டான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது இது இருக்குல்ல, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 5 times ஆஃப் ஃபார்மர் ஈக்குவேஷன். ஃபார்மர் ஈக்குவேஷன் என்னது, 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட், அதுக்கப்புறம் 46 வந்து மோராக இருக்குமாமா, 46 ஜாஸ்தியா இருக்கும் அப்படி சொல்றாங்க. இதே 46 லெஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றோம், மறுபடியும் இது நல்லா நீட்டா எழுதணும். 100z plus 10y plus 1x which is equal to 5 into 100x 500x 5 into 10y 50y plus 5z plus 46. இப்போ இங்க இசட் இருக்குல்ல, இது வேற அப்பப்போ ஸ்டக் ஆகிக்குது. இசட் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அந்த பக்கம் கொண்டு வரலாம். எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 46 மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ 100 இசட் மைனஸ் இந்த 5 ப்ளஸ் 5 இசட் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5 இசட் ஈக்குவல் டு சாரி ஈக்குவல் டு இல்லை ப்ளஸ் ப்ளஸ் 10y, இந்த 50y அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 50y, அதுக்கப்புறம் ப்ளஸ் 1x, இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 500x which is equal to 46 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா என்ன வந்துடும், 95z மைனஸ் 40y மைனஸ் 499x. இதுல இருந்து இதை கழிச்சிருக்கேன், இதுல இருந்து இதை கழிச்சிருக்கேன், இதுல இருந்து இதை கழிச்சிருக்கேன், இதுல இருந்து இதை கழிச்சிருக்கேன் which is equal to 46 அப்படின்னு இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, எப்பவுமே இந்த எக்ஸை ஃபர்ஸ்டா வச்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்டா இருக்கிற நம்பர்ஸ் மைனஸ்ல வரக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன், இந்த மொத்த இதையும் மைனஸால மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா என்ன வந்துடும், மைனஸ் 95z பிளஸ் 40y பிளஸ் 499x which is equal to 46 மைனஸ் 46. ஏன்னா இங்க மைனஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ் முன்னாடி வச்சுக்குவேன். ஸோ 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z which is equal to மைனஸ் 46 அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன்.
மேம் செகண்ட் ஈக்குவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேம் அப்படின்னா வேறு வழியில் எப்படி தான் போட்டாகணும். இல்லாட்டி இன்னொரு வேணா பண்ணலாம். இது நீங்கள் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது கஜகஜன்னு இருக்குது, கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் தி 100 digit லாஸ்ட் பாயிண்ட், இஃப் தி 100th digit plus twice the 10 digit is equal to the unit digit, then find the original 3 numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 100 டிஜிட்டும் plus twice the 10 digit. 100 digit அப்படின்னா 100 digit என்னது? x. twice the 10 digitனா y. இது வந்து 100 digit தானே, இது வந்து 10 digit தானே, which is equal to unit digit of z. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், மேம் ஏன் மேம் இங்கே 100x அதுக்கப்புறம் 10y அதெல்லாம் எடுக்கல அப்படின்னா, ஏன்னா இங்கே நம்ம எதையுமே ரிவர்ஸ் பண்ண போகிறதில்ல, எதையும் எது கூடயும் கம்பேர் பண்ண போகிறதில்ல. இது டேரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம எப்பெல்லாம் எது கூடயாவது ரிவர்ஸ் பண்ணுறோம் கம்பேர் பண்ணுறோங்கிறப்ப தான் இந்த டிஜிட் சம்மில் அந்த 100ங்கிற கான்செப்டே கொண்டு வருவோம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 இருந்தது. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது? 499x plus 40y minus 95z equal to minus 46 அப்படின்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன இருந்துச்சு? x plus 2y minus z equal to 0 அப்படின்னு இருந்துச்சு. இதில் நீங்கள் எதை வேணாலும் எதை கூடனாலும் கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் ஒன்னையும் தேர்ட் ஒன்னையும் கம்பேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஏன் மேம் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இசட் இருக்குல்ல, இந்த இசட்டு கூட நான் ஒரு 95 மல்டிபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுத்தையும் நான் அசால்ட்டு அடிச்சு விட்ருவேன். இங்கே 95 மல்டிபிள் பண்ணாலும் 0 கூட 95 தான் வரப்போகுது. அதனால் இது ஒன்று தான் இது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் கூட இது ஃபுல்லாக நான் என்ன பண்ண போகிறேன்? 95ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன்னு சொல்லியாச்சு. இப்போ 95 இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்? 95x. 95 இன்ட்டு 2y வந்துடும்னா அப்போ 95 இன்ட்டு 2 போண்டோமா? 2 5s are 0, 1 9 2s are 18 plus 1 19. ஸோ 190 plus 190y minus 95 இன்ட்டு z 95z ஈக்குவல் டு 0 இன்ட்டு 95 என்னது? 0 தான். கரெக்டாக 0 இன்ட்டு 95 ஈக்குவல் டு 0 தான். இப்போ இதை சால்வ் பண்ண பார்க்கணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இங்கே வந்து இங்கேயும் மைனஸ் 95z இருக்குது, இங்கேயும் மைனஸ் 95z இருக்குது. அப்போ நான் இங்கே மைனஸ் போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, அப்போ தான் இங்கே என்ன போட முடியும்? ப்ளஸ் போட முடியும். ப்ளஸ் போட்டால் தான் இதை சப்ராக்ட் பண்ண முடியும். ஒன்று மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், அப்போ தான் கேன்சல் ஆகும். இப்போ 499லேருந்து 95 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? 404x. பெரிய நம்பரோட சைன் வந்து ப்ளஸ், அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். 40லேருந்து மைனஸ் 190 போச்சு அப்படின்னா மைனஸ் 150y. பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸு. இப்போ இசட் கேன்சல் ஆயிடுச்சு, மைனஸ் 46. இந்த ஈக்குவேஷன் தான் என்னது நம்மளுக்கு? ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11. தேர்ட் ஈக்குவேஷன் இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்ததா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்ட்டு இருக்கா? இப்போ இதை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா இது கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x, 2y ப்ளஸ் ஒய் 3y விச் இஸ் ஈக்குவல் டு 11. ஏன்னா இங்கே நான் எந்த சைன் சேஞ்சும் பண்ணலை. அப்போ இது என்னது நம்மளுக்கு? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். என்ன மேம் இது போய்கிட்டே இருக்குது அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய சம் தான், கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சம்மும் கூட. ஸோ அதனால் நம்ம இந்த சம்மை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? புரிஞ்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருந்தால் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா எனக்கு வந்து கை வேறு மறந்து போச்சு. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எழுதணுமா? ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 404x மைனஸ் 150y நினைக்கிறேன். ஆமாம், 150y which is equal to minus 46. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வந்து 2x plus 3y which is equal to 11. ஓகேவா?
இப்போ நான் என்ன பண்ண ஏதாவது ஒன்றை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 3 கூட 150 வரதுக்கு நான் என்ன பண்ணும், 15 வரதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணும், 5 ஆட் பண்ணும். கரெக்டா? 150 வரணும்னா 10 ஆட் பண்ணும். 10 × 50 5 × 10 வந்து 50. அப்போ 50 ஆட் பண்ணனா இங்கே என்ன வந்துடும், 150 வந்துருமா? கரெக்டா? புரிஞ்சா நான் என்ன சொன்னேன்னு? ஸோ 404x minus 150y is equal to minus 46. இது வேறு 50-ஐ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் நம்பர் கூட 50-ஐ மல்டிபிள் பண்ணால் 2 × 50 என்ன வந்துடும், 100x plus 150y is equal to 11ஐயும் 50 மல்டிபிள் பண்ணுமா? அப்போது 11ஐயும் 50 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 515 கிடைக்கும். ஸோ 550. ஓகேவா? இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 504 வரும். 504x, அதாவது 404 கூட 100 504 which is equal to 550லேருந்து 46 சப்ராக்ட் பண்ணணும். நான் இங்கே எதுவுமே சைன்லாம் சேஞ்ச் பண்ணல. 550லேருந்து 46 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும், இங்கே பாரோ ஆகாது, இங்கே 4 வரும், இங்கே 10 வரும், 10ல் 6 போச்சுன்னா 4, 4ல் 4 போச்சுன்னா 0, 5. என்ன மேம் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா அதுதான் ஆன்சர், கரெக்டு தான். ஸோ எக்ஸ் which is equal to 504 divided by 504 கேன்சல் பண்ணோன்னா 1. ஸோ எக்ஸ் which is equal to 1 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன ஈக்குவேஷன்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1ன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது, நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும்ல 2x plus 3y which is equal to 11 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. எந்த ஈக்குவேஷனு, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சிது. இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் எக்ஸ் தான் கிடச்சிருச்சுல, அப்போ 2 × 1 plus 3 × y which is equal to 11. அப்போ 3y which is equal to 11 minus 2, 3y which is equal to 9, y which is equal to 9/3 கேன்சல் பண்ணோன்னா 3. ஸோ y which is equal to 3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 ஒரு இதில் போட்டிருந்தாங்க. எக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஒய் எவ்வளோ 3ன்னு கிடச்சிருக்கு. இசட் தெரியாது, 11 போடணும். இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 minus 3 minus 1. ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸில் கொண்டு விட்டேன். ஸோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 11 minus 4 என்னது 7. இன்னும் சம் முடியலை, அதுக்குள்ளே போனால் எப்படி, வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்போது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 3, இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போது அந்த 3 டிஜிட் நம்பரை கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது என்னது 100 டிஜிட், ஒய்ங்கிறது 10th டிஜிட், இசட்டுங்கிறது 1st டிஜிட். அப்போ 137 இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பரை கூட்டப்போ தான் நம்மளுக்கு 11 வந்துச்சு. இதோட ஃபார்மரை மாத்திரப்போ தான் நம்மளுக்கு 5 times plus 46 இதெல்லாம் வந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, பட் 3.2 சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அந்த 3.2 மட்டும்தான். ஏன்னா ஜாலியாக இருக்கும். நான் 3.2 நிஜமாலுமே ஃபுல்லாக எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது வேறு ஏதாவது சாப்டர்ஸில் சம்ஸ் டவுட்ஸாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.